இந்த மாடல் வந்து நல்லா இருக்குது. எங்கள் நிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சுகிர்தன். இன்றைய தினம் வந்து சாந்தபுரம் 13ஆம் ஒழுங்கையில் வந்து ஒரு 1/4 ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. அந்த காணியை தான் நாங்கள் வந்து இன்றைய தினம் பார்க்க வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிரவல் பாதை 13ஆம் ஒழுங்கை வந்து இதான் அந்த ஒழுங்கை. ஒழுங்கைக்கு அருகாமையிலே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போனோம்டா இதில் வந்து பாருங்க, தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்கு சைட்டில். இதே மாதிரி இஞ்சால வந்து கொங்குரி தூண் போட்டு முள்ளு கம்பியால் அடைச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் வந்து காணிக்குள்ளே வந்துட்டோம். முன்னுக்கு வந்து 3 ஜாம் மரங்கள் வந்து நிற்கிது பாருங்க. வித்தியாசமான முறையில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பாருங்க. வித்தியாசமான அமைப்பில் இந்த கூரை வந்து போட்டிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தம் வந்து 1/4 ஏக்கர் இருக்குது. பின்னுக்கு வந்து அந்த வேலி வந்து அங்கால மதில் கட்டியிருக்கணும், வெயில்ற வேலி. இதில் வந்து ஒரு ஜாம் மரம் ஒன்று நிற்கிது பாருங்க. அதே மாதிரி அங்கால ஒரு நெல்லி மரம் ஒன்று நிற்கிது. இப்படி கரையா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. பார்க்க கிணறு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது வந்து தொட்டி வட்ட வடிவமாக கட்டியிருக்கிறாங்க. குழாய் கிணறு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் வசதி எல்லாம் வந்து இருக்குது. அப்படியே உள்ளுக்கு போனோம்டா, உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹோல் பாருங்க. அவ்வளோ அழகாக வந்து ஹோல் கட்டியிருக்காங்க பாருங்க. கீழே வந்து மாபிள் வந்து பதிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த மாடல் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ரூம் உண்டு, 10க்கு 10 ரூம் உண்டு. அதே மாதிரி அங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இதுவும் வந்து கீழே மாவுள் எல்லாம் பதிச்சிருக்கு, நீட்டாக இருக்கு பாருங்க. இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கால அப்படியே கொரிடோர் வந்து போகுது. இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அப்படியே போனீங்கன்னா இங்கால வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க. கொமாட்டெல்லாம் ஃபிட் பண்ணி நீட்டாக இருக்குது. சின்ன சின்ன வேலைகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டி தான் இருக்குது. ஆனால் மொத்தமாக பார்க்கல வீடு வந்து அமைப்பு வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வளைவுகள் எல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்தியாவில் இது வந்து கிச்சனாக இருக்குது. கிச்சன் வந்து அந்த மாடல் வந்து நல்லா இருக்குது பாருங்கள். நல்ல அமைப்பாக அந்த ரவுண்டாக கிச்சனை வந்து கட்டியிருக்கிறாங்க, வடிவமைச்சு கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது வீடு. மேலே வந்து ஓடு தான் போட்டிருக்காங்க. கீழே மாவுள் கிச்சனுக்கு பதிச்சிருக்கிறாங்க. கிச்சன் வேலையில் நீங்கள் வந்து ஃப்ளாட் பண்ணி கொஞ்சம் செய்ய வேண்டி இருக்குது. ஆனால் மொத்தமாக பார்க்கல இந்த வீட்டோட அமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்குதுங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இவ்வளோ அழகாக நல்ல வெள்ளை மாவுள் வந்து பதிச்சிருக்கிறாங்க. நீட்டாக இருக்குது வீடு. கிச்சனுக்கு ஓடு போட்டிருக்காங்க, ஆனால் வந்து வீட்டுக்கு வந்து சீட் தான் வந்து போட்டிருக்காங்க. கேபிள் கூரை தான். நல்ல வீடு. உண்மையாலுமே வீடு கூரை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்ல அமைப்பாக வந்து கட்டியிருக்கிறாங்க. முன்னுக்கும் வந்து இஞ்சாலையும் ஒரு ரூம் மாதிரி ஒரு கூரை ஒன்று போட்டு முதலாக கட்டியிருக்கிறாங்க. மொத்தமாக பார்க்கல நல்லா இருக்குது. முன்னுக்கு இன்னலுக்கு ஒரு 3 ஜாம் மரம் நிற்கிது. தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் ஒரு 4 தென்னை மரம் நிற்கிது.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனையன் வீதியிலிருந்து சரியாக ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். கிளிநொச்சி டவுனில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றி வர ஆட்கள் இருக்காங்க, சுற்றி வர சனம் இருக்குதுங்க. நீங்கள் யோசிக்க தேவையில்லை, சுற்றி வர நல்ல சனம் இருக்குது. நல்ல அமைப்பான ஒரு வீடு. இந்த வீட்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 லட்சம் ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியையும் இந்த வீட்டையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி உறவுகளே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.